முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகளை 6 மாதங்கள் கண்காணித்த பிறகு ஆதரவு நிலைப்பாடு குறித்து கூற முடியும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணிகள் மதிமுக தொடர்கிறது. தாவேக தலைவரும் முதல்வருமான விஜயின் செயல்பாடுகளை 6 மாதம் உற்று நோக்குவோம். அதன் பின்னரே ஆதரவா இல்லை என்பது குறித்து தெரிவிப்போம் என கூறினார். அதிமுக ஆதரவு கொடுப்பதற்கு முன்பே விஜய்க்கு பெரும்பான்மை இருந்தது. விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என கருத்து தெரிவித்தார். டாஸ்மாக் கடைகளை மூடும் உத்தரவை வரவேற்பதாக குறிப்பிட்ட வைகோ, தாவேக அரசு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூறியவாறு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு, அதுவரை நாம் பொறுமையை கடைபிடிப்போம் என்ற வகையிலே சொல்லியிருக்கிறார். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கிளைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளதை மறுமலர்ச்சி திமுக வரவேற்கிறது. எனவே முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கும் இந்த அரசு நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதிமுக ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து.